அனைவருக்கும் மதியமானின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம்ஸோட ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. என்னைக்கு சார் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/10/2022 சனிக்கிழமை சாட்டர்டே அன்னைக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அப்கமிங் ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து டேட் சொல்லிட்டாங்க. இப்போதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 15/10/2022 அன்னைக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. எக்ஸாம்ஸோட சிட்டி நீங்க வந்து எங்கெங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் இவங்க எல்லாருமே சென்னையில தான் போயிருந்தது. எக்ஸாமோட சென்டர் அவங்களுமே அதுவுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, அதுக்கப்புறம் இருக்கிற ராமநாதபுரம் இவங்க எல்லாரோட சென்டருமே மதுரையில் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற நியரஸ்டா இருக்கிற பாப்புலரான டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் சென்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போதான் ரிலீஸ் ஆனது. ஸோ எக்ஸாமோட டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/10 அக்டோபர் 15 2022 சனிக்கிழமைக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இல்லையா? ஸோ இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணி 28/9/2022 இப்போதான் ஹைகோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழேயுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்ணப்பதார அறிவிப்புக்கு மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டத்தில் விண்ணப்பித்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்ணை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பதிவு செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண் கொண்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பதிவு எண் அல்லது விண்ணப்ப எண்ணை தேர்வு செய்து தேர்வு எழுத வேண்டும். இதன் விளைவாக மற்ற விண்ணப்பம் மற்றும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு படிச்சாலே புரியும். வேற வேற பதிவு எண்ணோ இல்லை வேற வேற ஆதார் நம்பரை வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணினாலும் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். படிக்காதவங்க எல்லாருமே பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 15 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.